எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி அழைப்பு ஏற்று இவ்வளோ பேர் வந்ததில். வெள்ளிக்கிழமை ஜனவரி 5 அரணம் திரைப்படம் வந்து வெளியாகுது. மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நிறைய திரையரங்கு கிடைக்கிது. நான் நினச்சேன் திரையரங்கெலாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நிறைய திரையரங்கு கிடைக்கிது. நாங்கள் தான் எப்படி அதை எடுக்கிறதுன்ற அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த தருணத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் அந்த படத்தில் வந்து என் கூட நடித்த வர்ஷா அவர்களுக்கு, அப்புறம் வந்து லகுபரன், அப்புறம் கீர்த்தனா அவருக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒளிப்பதிவு வந்து நிதின் கே ராஜும் இஜே நௌஷத்தும் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து பிகே பண்ணியிருக்காரு. இசை வந்து சாஜன் மாதவ் பண்ணியிருக்காரு. பாடல்கள் வந்து என்னுடைய தமிழ் திரைப்பட மாணவர்கள் 3 பேர், பாலா, சஹானா, முருகானந்தம் எழுதியிருக்காங்க. ஆர்ட் வந்து பழனி. அப்படி ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம். டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார்த்திக், அப்புறம் வந்து தரணிபதி வந்து 5 மிக்சிங்கு. ஓரளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு தரமான ஒரு படமாக அரணம் வந்திருக்கு. அதோட மகிழ்ச்சி என்னென்னா, நிறைய சேலம்லேருந்து எல்லா ஊர்லேருந்துமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அரணம் கொடுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு தான் முதல்ல திட்டமிட்டோம். இப்போ வந்து கேரளாவும் படம் வருது, கர்நாடகாவும் வருது. ஸோ அது அடுத்த கட்ட மகிழ்ச்சி. அழைப்பு தானாக வந்தது தான், கர்நாடகாலையும் கேரளாலையும். ஸோ அந்த வகையில் ஒரு சரியான வரவேற்பு இருக்குது. நாளைக்கு வெளியீடு. அதனால் உங்களுடைய ஆதரவெல்லாம் இந்த தடத்தில் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக அரணம் 5th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள் எல்லாரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எல்லாரும் தியேட்டர் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, இந்த கேள்வி போதில்லை, கேள்வி போயிடலாமா? ரைட்டு போயிடலாம். சரி பாருங்க, படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான், படத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்டம். ஏன்னா இப்போ நம்மள மாதிரியான சின்ன படங்கள் வந்து நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதற்கு வந்து இந்த எழுத்து, ஊடகம், பத்திரிகைகள், குறிப்பாக யூடியூப்லாம் ரொம்ப தேவைப்படுது. அதனால் எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதற்கான நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யணும். நிறைய பணம் வச்சுருங்க பெருசாக செய்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை போன்ற பத்திரிகையோட அன்போடு நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு வந்து திரை விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த பாண்டான்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு கருத்து போடுறாரு. யாருங்க? இன்ஸ்டால இருக்கவங்க வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் படத்தை வந்து விளம்பரம் தர்றீங்கன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு பதிலே தெரியல, அது கொடுக்கவே இல்லையே நீங்கள் பதில் கொடுத்தேன். நான் அது ஒரு யூடியூப் சேனலில் தான் கேட்டிருந்தாங்க, பதில் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி விளம்பரம்னாரு. நான் சொன்னேன், அந்த பிரசாந்த் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பேர் வேறு மாதிரி சொல்கிறீங்க. நான் 2003லேருந்து பாட்டு எழுதிட்டுருக்கேன். அதனால் 2003லேருந்து பிரியனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு 500 பாட்டு இருக்குது. இனிமேல் ஒரு விளம்பரம் செஞ்சு இனிமேல் ஒன்று செஞ்சு தான் விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று, இன்னொரு விஷயம், இது விளம்பரம் கண்டென்ட் ஆகலாம் தெரிஞ்சுலாம் பேசுகிறது இல்லை. என்ன உண்மையோ என்ன பிரச்சனையோ அதை நம்ம மேலே எடுத்து வைக்கிறோம். அப்படி பார்த்தா நான் சலார் பேசியிருக்கேன், 1800 திரையரங்கு எல்லாமே அவங்க வராங்கன்னு பேசியிருக்கோம். முத்தும் ஆழம் தான் வந்ததை பேசியிருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பிரச்சனையை பேசியிருக்கோம். சின்ன படங்களை வெளிவர முடியாத சிக்கலை பேசியிருக்கோம். எல்லாமே பேசியிருக்கோம். அது அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டு, அது அவருக்கு தேவைப்படுது, அதனால் அவர் பேசிட்டு இருக்காப்புல. தாண்டி அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா முதல்ல அவர் எப்படி வந்தார், ரிவ்யூஸ் பண்ணிருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறோம்ல. நம்ம ரொம்ப போவோம். இதெல்லாம் இடையில வர்றது. நம்ம காலகட்டத்தில் வந்து இப்படி யூடியூப் ரிவ்யூஸ்னு ஒன்று கிடையாது இல்லையா? பேப்பரில் எழுதணும், அப்புறம் நம்ம தொலைக்காட்சிகளை வந்தோம், இப்போ வந்துட்டுருக்கோம். நம்ம சினிமா என்றைக்குமே இருக்கும், இதெல்லாம் வரும் போகும். அதனால கண்டுக்க தேவையில்லை. உங்கள் படத்தை அவர் ரிவ்யூ பண்ணாருன்னா ஏற்றுப்பீங்களா? ஏன்னா அவர் பண்ணுற ரிவ்யூ கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. யாருமே முதல்ல அப்புறம் ஆரம்பத்துலேருந்து அவரோட கலெக்ஷனை நம்ம பார்த்தாலே தெரியுமே, எந்த வகையில் ரிவ்யூ ஆரம்பித்தார், இப்போ எந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணுவார், என்ன மாதிரி போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. தாண்டி ஒரு தனி மனிதன் ரிவ்யூ பண்ணுறாங்கன்றதை அப்படியே கருத்தாக தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு அமைப்புள்ள ஒரு ஊடகம் பேசுதுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எழுத்த பத்திரிகை ஆகட்டும், இல்லை உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து கருத்து வைக்கிறீங்கன்னா ஒரு சமூக பார்வை இருக்கும். ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இன்றைக்கி பேச முடியுது இல்லைங்களா? அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது நல்லது சொன்னாலும் எடுத்துக்க தேவையில்லை, கெட்டது சொன்னாலும் எடுத்துக்க தேவையில்லை. அப்படி தான் எடுத்துக்கிறது. நான் அதை வந்து ஒரு தனி மனித கருத்தாக தான் பார்க்குறேன். தனியாக ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்து இப்படி இருக்குங்கன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்போமோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் இப்போ எனக்கு தெரிஞ்சு 200 ஸ்க்ரீன் மேலே இருக்குது சார். இப்போ நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா வருது, நிறைய பேர் தர்றாங்க, பெரிய பெரிய திரையரங்கள் வருது, எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கே புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு பாதி இதில். ஸோ நாங்கள் தான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நல்ல மரியாதை இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்லா. நேற்று ஒரு படம் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. சரி, அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டியூப் மாதிரி அது ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே. ஸோ அவங்க வந்து படத்தை 20 நிமிஷம் வந்து கட் பண்ணி போட்டாங்க. ஃபஸ்ட்டு நாளே வந்து எங்கள் படத்துடைய எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதனால் எங்கள் படம் வந்து ப்ரொடியூசர் வந்து ரூம் போட்டு அழுதுட்டுருக்காரு, விமர்சனம் தவறாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதே மாதிரியான இது சம்பவத்துக்கு ஆளாக
ஆ அதாவது நேற்று வந்து ஒரு ஆ புரியல சரி எனக்கு வந்து ஒரு சின்ன படம் வைக்குது. ரைட்டு சார். அந்த படம் வந்து காசு கட்டி ஒரு ப்ரொஜெக்ட்ல வெளியில அனுப்புவாங்களே டியூப் மூலமா. ஆமாம் சார் ஆமாம். அந்த மாதிரி டிஜிஆர் அப்படின்ற கம்பெனி மூலமா அவங்க பண்றாங்க. ஓகே சார். அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் ஷோல 20 நிமிஷம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஓகே கேட்டா இவங்க விளக்கம் கேட்டா டெக்னிக்கல் மிஸ்டேக்ன்றாங்க. சரி. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூக்கள்ல நீங்க மாட்ட போறீங்க, முன்னாடியே செக் பண்ணிட்டீங்களா? நான்லாம் பார்த்துட்டேன் சார். அப்படி மாட்டினா நானும் விடவே மாட்டேன். அது எப்படி கட் பண்ணுவாங்க சார்? நம்ம படம் நம்ம போராடி ஒரு ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே மழை வருமா வராதா, வெயில் வருமா வராதான்னு போராடி ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சு நம்ம நினைக்கிற அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்குள்ளே சாகணும். அதை எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணுறதுல பிரச்சனை, இன்னொரு ஆர்டிஸ்ட் கொடுக்கணும். எனக்கு ஆக்சுவலாக சரியாக என்னன்னு தெரியல சார். ஆனால் அவர் ஒழுங்கான ஆர்டிஸ்ட் கொடுத்து உள்ள டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா அவர் திருப்பி ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்கலாமே. அவர்கிட்ட அந்த மதர் ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா கொடுத்துருக்கலாம். அது என்னன்னா முதல் நாள்ல வந்து அது கட்டாயனால தவறான விமர்சனங்கள் போய் அந்த படமே அவர் அனுமதிக்காமல் எப்படி சார் மாஸ்டிங் போகாதே சார். அப்போ மாஸ்டிங் காப்பி அவர் பார்க்கணுமே. இப்போ நான் போய் மாஸ்டிங் பார்த்தேன் நேற்று 3 மணி, நேற்று தூங்கவே இல்லை. ஒரே ஒரு ஷாட்டில் வந்து எங்களுக்கு சின்ன கரெக்ஷன் திருப்பி போனோம் நாங்கள் கியூபுக்கு. நம்ம அனுமதி இல்லாமல் வெளியே வரக்கூடாது சார் படம். அது எப்படி சென்சார் கட் பண்ணுறாங்களா? அது நியாயம். அரசாங்கம் ஒரு விஷயத்தை கட் பண்ணுது. நம்ம என்ன ஃபுட்டேஜ் கொடுக்குறோமோ அதை போடுறது தான் அவங்க வேலை. அதெல்லாம் அது யாரும் கை வைக்கிறதுலாம் அனுமதி இல்லை சார். அப்படி இருந்தால் அது அனுமதி கிடையாது. உங்களுடைய ஆடியோல ஸ்பீச்லேயே வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வரல, இவ்வளோ வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு, ஓப்பனாகவே சொல்கிறீங்க. இப்பவும் அந்த அந்த வழி வேற இருக்கா சார்? வலி வேதனை இல்லை. நான் சொன்னேன் சின்ன புள்ளிகள் சேர்ந்து தானே பெரிய புள்ளின்னு. நான் இருக்கிற யதார்த்தத்தை சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம பழகிட்டு வரலங்க. 20 வருஷமாக இதில் தானே இருக்கோம். புதுசாக வந்தால் தான் அதுக்கு ஐயோ வரலையேன்னலாம் தெரியும். ப்ரிப்பேராக இருந்தோம். இல்லை நான் ஓவராலாக தான் இப்படி ஒருத்தர் நம்ம தனிப்படி சொல்ல முடியாது. நான் எங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கோம், எவ்வளோ நான் ஒரு 40 இசையும் பாட வேலை பார்த்துருக்கோம், 40 இயக்குனர் வேலை பார்த்துருக்கோம். நம்ம மனதார சில பேரை கூப்பிடுவோம் இல்லைங்களா? அப்படி கூப்பிட்டது தான். அது வராது அவங்க இஷ்டம். நான் தான் வார்த்தையை சொன்னேன். சரி இன்றைக்கி சின்ன புள்ளி தான் சேர்ந்தா நாளைக்கு பெரிய புள்ளி ஆகிறத நம்ம நோக்கி போவோம்னு நான் போயிட்டேன். அவ்வளோதான். அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மேடையில் இருந்தாலும் நான் வருவேன்டா. சரி இப்போ அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சிருச்சா இல்லை இன்னமும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க? இல்லை எப்போவுமே இந்த பாலிடிக்ஸ் காமெடிங்க எதுவுமே நேராக இருக்காது. எதையுமே நேரடியாக மூஞ்சிக்கு நேராக செய்யவே மாட்டாங்க. அப்படி செஞ்சுட்டா தான் சினிமா நம்ம வேறு மாதிரி கொண்டு போயிடலாம். நேராகவே கிடையாது. இது எல்லாமே சுற்றி தான் நடக்கிற விஷயமா இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்க தான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். என்ன சொல்கிறது, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அழைப்புகள் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட தான் வந்துச்சு எனக்கு. சார் கரெக்டாக பேசுங்க சார், ஏன் வழி சார் எவ்வளோ பாருங்கள். அப்போ ஒரு 10-20 பேர் வேறு மாதிரி பேசினாலும் 50-60 பேர் அப்போ எல்லாருமே இந்த மனநிலையில் இந்த பிரச்சனை இருக்காங்க. ஆனால் யார் பேசுகிறது, வெளியே பேசிக்கலாம், மேடையிலேருந்து யார் பேசுறதுன்ற பயம் இருந்தது இல்லை. பேசணுன்னு எனக்கு அவ்வளோ நல்ல வாழ்த்துக்கள் தான் கிடச்சிதுன்னு சொல்லுவேன். நான் கேட்டேன் ஒரு படம் வந்து போன வாரத்தில் வந்துருச்சு. அதில் ஒரு மூவி கூட தேட்டரில் அட்ரஸன்ட்டில் ஓடலை. இது வந்து கேரண்ட் ரெக்கார்ட் அது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒவ்வொரு படமே சார்காசம் இல்லாத ஒரு சரி இல்லை சார், எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். இது கொஞ்சம் நான் பழசுக்கு போகணும் சார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒன்று. நம்ம மக்களை குறைய சொல்லக்கூடாது சார். நம்ம ஒரு 3 படம் 4 படம்னா பரவாயில்ல. அவங்களுக்கு போஸ்டர் பார்த்தே டேட் ஆடுவாங்க. இப்போ 10 படம் நான் வரல சார். நான் போன வாரம் வரவே இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 18 இசைகள் வச்சு 22 வரதா இருந்தோம். 22 மழையாக இருக்குன்னு மோகன் மேடையில் சொன்னாப்புல ரைட்டுன்னு பேசினோம். எங்களுக்கும் அது சரியாக அறிவுத்ரா சாரும் சொன்னார். சரின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு 29 நாங்கள் வரவே இல்லையே. அடுத்த வாரம் வந்திருக்கலாமே. ஏன்னா தெரியும் 29 இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இதுக்குள்ளே அரணம் வந்ததுன்னா வேலைக்கு ஆகாது, தனியாக வரும். இப்போ பாருங்கள் இந்த வாரம் ஒரு 2-3 படம் தான் இருக்குது. அப்போ நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு சார். இந்த சூழலை பார்த்து நம்மளும் ஒரு வாரம், இப்போ படம் எடுக்கிறது 2 வருஷம் 3 வருஷம் உட்காரோம் இல்லைங்களா? அப்போ ஒரு வாரம் 2 வாரம் நமக்கான சூழலை பார்த்தா வர வேண்டியிருக்கு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். நம்ம ஒரே நேரத்தில் ஒரு 10 படத்தை கொண்டு போய் கொடுத்தா எப்படி போய் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா? அது ஒரு விஷயம் இருக்குதான். தாண்டி நமக்கு தான் தெரியுமே, சேதுலாம் கிருஷ்ணவேணி தேட்டரில் போட்டு படம் சும்மா ஹோல்டு பண்ணி மக்கள் போய் பேசி ஒரு வாரம் கழிச்சு பிக்கப் ஆச்சு இல்லை. இன்றைக்கி 2வது நாள் படம் தேட்டரில் இருக்காது. எனக்கே தெரியாது. இப்போ அரணம் போட்டிருக்காங்கல்ல, ஒருவேளை ஷோ இல்லைன்னா இப்போ நானே போய் பார்த்தேன்னா தேட்டரில் இருக்கா இல்லைன்னு எனக்கே தெரியாது. அதை ஹோல்டு பண்ண வைக்கணும் இல்லையா? தேட்டரில் இருந்து அப்புறம் மக்களுக்கு இதை நல்லா இருக்குப்பான்னு மவுத்தாக போய் பார்க்குறதுக்கான நேரம் இல்லை சார். வட்டார வழக்கெலாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. வருத்தம் தான். இப்போ இருக்கணும்ல சார். இப்போ நான் சொல்கிறேன்ல சார், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி மக்கள் சொல்லி அப்படியே வட்டார வழக்கு நல்லா இருக்கா, நாளைக்கு போகும்போது அங்கே ஸ்க்ரீன் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷோ காலையில் 10 மணி 12 மணிக்கு ஒரு புது படத்துக்கு கொடுத்தா எப்படி சார் போவாங்க? மக்கள் பார்த்தாங்கன்னா 6 மணி பார்ப்பாங்க, 10 மணிக்கு பார்ப்பாங்க. ஒன்று நமக்கு ஃபுல் ஷோ இருந்தால் பரவாயில்ல, கரெக்டுங்களா? இப்போ ஃபுல் ஷோ தேட்டர் கிடையாது. நமக்கு கிடைக்கிறதுலாம் காலையில். இப்போ எனக்கே 12 மணிக்கு போட்டிருக்காங்க. காலையில் 12 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்களா, அரணம் படம் பெரிய படம் பண்ண வருவாங்களா, எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு 10 மணி நைட்டுன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சிக்கல் தானே சார். இன்னும் அந்த மேடை நான் பார்த்தேன், வட்டார வழக்கு இயக்குனர் பேசினதை. அவர் எவ்வளோ என் பத்திரத்தை வச்சு நான் பண்ணேன்னாரு. கஷ்டமாக இருக்குது. நல்ல டாக் இருக்குது, ப்ரெஸ்ஸு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க, படம் நல்லா இருக்குன்னு பாருங்களேன்.
ஹோல்டு பண்ணணும். இப்போ நம்ம அந்த படத்தை நிறுத்தினா இப்போ நம்மளாம் பேசுகிறோம், மக்கள் நல்லா இருக்கான்ப்பா போகலான்னு ஒரு 2 நாள் கழிச்சு போகும்போது அந்த ஒரு வருஷம் அங்கே இருக்காது. அதுதான் சார் பிரச்சனை. திரையரங்குமே சில நேரங்களில் வந்து தேட்டரில் 10 பேர் வந்து இந்த படம் போடலை, இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே மாற்றி விடுறாங்க. ஆமாம் சார், அது ரொம்ப வருத்தம். ஏன்னா அது நம்ம பேசுகிற அஃபிஷியலாக கிடாவோட இயக்குனர் பதிவு செஞ்சுருந்தார். அதை நான் கூட எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்திருந்தேன். 10 பேர் இருந்தால் தான் படம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. போன 2 பேர் அந்த 10 டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி 10 டிக்கெட் தானே எடுக்கிறேங்கும் போது அப்பையும் கூட இல்லை 10 பேர் வந்தால் தான் போடுன்னு அனுப்புகிறாங்க. அவர் திருப்பி இன்னொரு 8 பேர் போகும்போது கேட்டாங்க, கெஞ்சிறாரு அவர். பிரச்சனை அதான் சார், பார்க்கணும்ல. மக்கள் 10 பேர் வரதே பெரிய விஷயம் சார். இன்றைக்கி கிடா மாதிரியான ஒரு படத்துக்கு இப்போ இந்த 10 பேர் பார்த்து வெளியே போய் சொல்லி ஒரு 20 பேர் ஆகும், 30 பேர் ஆகும். நம்ம வரவங்களெல்லாம் வெட்டி அனுப்பிக்கிட்டே இருந்தாலும் இப்போ என்ன ஷோ கேன்சல் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம்? அந்த டைரக்டர் தான் இப்போ ஸ்க்ரீன் இல்லாமல் போச்சு. ஒருவேளை இதை பார்த்துட்டு அந்த 10 பேர் போய் பேசி மதுரை சர்க்கிள் அந்த படம் போயிருக்கும்ல. நம்ம அதுக்கான ஹோல்டு கொடுத்து தான் சார் ஆகணும். இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ ஒரு வாரத்துக்கு டிக்கெட்டை வாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு நீ வந்து தேட்டரே வாடகை எடுன்றாங்க. அது சாத்தியமா சார்? எப்படி நம்மளால் வந்து தேட்டரை இப்போ 200-300 தேட்டரை வாடகை எடுத்து ஓட்டுற அளவுக்கு நம்ம இருக்கோமா? பெரிய படங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ 2 வாரம் 3 வாரம் கூட ஓடாத படம் நிற்கிது, நம்மளே பார்க்குறோம். இப்போ வட்டாரம் ஓடி இருக்கணும் சார். என்ன கேட்டிங்கன்னா வட்டாரம் ஓடி இருக்கணும், கிடா ஓடி இருக்கணும். நம்ம கடமையாக நினைக்கிறேன் நான். இருக்காங்களே அவங்க வந்து ஒரு சில ஸ்டார்காஸ்ட் மூவியை மட்டும்தான் பேசுறாங்க, ஸ்டார்காஸ்ட் மூவி வந்து ப்ரொமோட் பண்றாங்க, ஃப்ரீயாவே ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரியான மூவிக்கு ஒரு ரிவ்யூ கூட குறைஞ்சபட்சம் வர மாட்டேங்கிறாங்க. அது எல்லா முன்னணி ரிவ்யூஸ் அப்படிதான். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இது ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு சார், இப்போ வரதுக்கு கிடையாது. இப்போ நம்ம அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தனுஷ்க்கு விஜய்க்கு எல்லாம் அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்தா தானே வந்துடுவாங்கல்ல. நமக்கு தெரியும் இந்த ஒரு சேனலில் வந்து அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க வர வைக்கிறதுக்காக அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தானே இருக்கோம். அப்படி தான் இந்த பெரிய ஹீரோஸை பெரிய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. யார் நடத்திக்கிறாங்களோ அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். சின்ன படத்தை ஏன் பண்ணணும்? அந்த கலை மீதான கொலை தான் வழி. அதை தான் நான் ஆடியோ லான்ச்சில் பேசினதெல்லாம் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஒரு படைப்பை பற்றி பேசுகிறோன்னா அது சின்ன படமோ பெரிய படமோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் சார். அது தனி மனித உரிமை. அதெல்லாம் நம்ம பதிலே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சொன்னது தான், இவரை பற்றி பேசினா ஒரு 1,00,000 பேர் பார்ப்பானா அதை பேசுவோம். இந்த படத்தை சீண்ட மாட்டானா, அது நல்ல படமாக இருந்தாலும் நம்ம சீண்ட வேணான்ற போது அது வழி தான். அது நம்ம அது கொலை தான், ஒரு கலைக்கான கொலை அது. கமலஹாசன் வந்து அவருடைய தனியார் நிகழ்ச்சி நடத்துறாருல பிக் பாஸ், அதில் சொல்லியிருக்காரு சின்ன படங்கள் தான் வந்து திரைத்துறையை வாழ வைக்குது, நானும் சின்ன படங்கள் தான் வந்தேன்னு. அவர் சின்ன படங்களில் கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார், இதை எப்படி பார்க்குறீங்க? திரையரங்கம் தாண்டி கண்டென்ட் வேணுன்றாங்க, ஆனால் திரையரங்கும் கிடைக்க மாட்டேது, திரையரங்கில் கூட்டம் வரலன்றதால அதை தூக்கிடுறாங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அவர் சொன்ன ஒரு பதிவு நம்ம பேசினது போட்டிருந்தோம். நம்ம 12ஆம் தேதி பேசினதை வந்து அவர் 24 பேசியிருந்தார். நாங்கள் அதை எடுத்து கட் பண்ணி நான் பசங்க போட்டிருந்தாங்க. இந்த 300 கோடி 400 கோடி படத்தை ஏன் பார்க்குறீங்க, பொங்கல் போட்டால் பொங்கலே சாப்பிட்டு போவீங்களா, வேறு பார்க்க மாட்டீங்களான்ற சொல்லியிருந்தார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம பேசின விஷயம்னு சொல்லி. சார் சிம்பிள் அதே தான் சார், பிரச்சனை தான். இது நம்ம வந்து சாரி சார், கேள்வி மறந்துட்டேன். இல்லை கமலஹாசனே உங்களுக்கு ஆதரவு பண்ணுறாருல்ல, கண்டென்ட் தான் அந்த படம். ரைட் சாரி போயிடுறேன் சார். ரொம்ப சிம்பிள் சார். இப்போ கண்டென்ட் இருந்தாலும் கொண்டு போக வேண்டியிருக்கு சார். இப்போ சித்தார்த்தால் கொண்டு போக முடிஞ்சது சார் சித்தாவை. நான் அப்படி தான் சொல்லுவேன். சித்தா மாதிரி ஒரு படம் இல்லையா, அதே மாதிரி நல்ல படங்கள் இருந்தது. சித்தார்த்து இடிச்சு தள்ளி மோடி அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வச்சு போயிட்டார். அதே தான் போர் தொழிலுக்கு நடந்தது. எப்படியோ கொண்டு போய் சேர்த்தாங்க, ஓடிச்சு. போக முடியாதவங்க துயரப்படுறாங்க சார். அதான் இப்போ சின்ன படம் கண்டென்ட் இருந்தால் ஓடும்ல சார். எந்த படமே கண்டென்ட் தான் சார் ஓடும். நமக்கு தெரியும் பெரிய பெரிய உச்ச நடிகர் படம்லாம் 2ஆவது நாள் காற்று வாங்கின படம் இருக்குது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். படம் நல்லா இல்லைன்னா அது அந்த ரசிகர்களே போக மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. அப்படி தான் இன்றைக்கி படங்கள் இருக்குது. ஆனால் அந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓன படம்லாம் எடுத்துக்கங்களேன், அயோத்தியா இருக்கட்டும், டாடாவாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி இருந்தது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு இருந்தது, பிடிச்சி போனாங்க. எதுவுமே பிடிக்காத கிடா மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன வட்டாரங்களுக்கு மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவரே பத்திரத்தை வச்சு படம் பண்ணுறேன்றார். அவர் எப்படி சார் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியும், எப்படி போராட முடியும்? ஆனால் வட்டாரங்களுக்கு ஓடி இருந்ததுன்னா அப்போ கமல் சார் சொன்ன விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி எனக்கு. நீங்கள் மேடையில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது ஏன்டா யூடியூப்லேயே 300 தடவைக்கு மேலே வருதுன்னு. நீங்கள் வரும்போதும் பழைய படங்கள் ரிலீஸ் தான் ஆக போகுது. சரி, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, கோத்தை தான் பேச முடியும். என்கிட்ட அதிகாரமும் இது இருந்தால் நான் எதாவது செய்யலாம். என்கிட்ட அதிகாரமும் கிடையாது, இதுவும் கிடையாது. வாயை மூடிட்டு இருக்கிறது அதோட கொலை. ஒரு இடத்துல ஒரு உரிமையை பேசுவதை விட அமைதியாக இருப்பதே கொலை. அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிடுறேன். இந்த இடத்துல பேசினேன்ல நான், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அது நடக்குது நடக்கலன்றதை தாண்டி பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கான்ற மகிழ்ச்சி தான் எனக்கு. நான் பேசுனது நியாயம்னு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பத்திரிகையாளர்கள் இசை எடுக்க முடிஞ்சு வந்தோடனே கையை கொடுத்தாங்க எனக்கு. அதுதான் நான் பேசின ஆரம்பம்னு நான் நம்புகிறேன். இப்பயும் சொல்கிறேன், அந்த படங்கள் வர்றதுனால ஒரு தேட்டர் 10 தேட்டரில் போட்டு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிடுவீங்க, எடுத்துகிட்டே போயிட்டுருப்பீங்க. இங்கே ஒரு 1000 சினிமா சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ண உட்காந்துருப்பான். ஒன்றும் இல்லை சார், இப்போ 2023 முடிஞ்சு 24 போயிடுச்சு. எத்தனை 22, 21, 20 சென்சார் பண்ண படம்லாம் நிற்கிது. இன்னும் எப்போ சார் அவங்க பண்ணுவாங்க? அந்த
6 லட்ச ரூபா சப்சிடிக்காக ரிலீஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க சார். யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு டிசம்பர் 2 நிறைய படம் வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த டிசம்பர் 2க்குள்ளே பண்ணிட்டோன்னா அந்த 2023 வந்து வரக்கூடிய சப்சிடிக்கு வந்துடும். 6 லட்ச ரூபாயாவது வரட்டும்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம ஒரு கலைஞனை கொண்டு வரோம்ல, எவ்வளோ வலியான விஷயம் அது. அப்போ இதில் ரீரிலீஸை வேறு கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறவனுக்கே தேட்டரில் படம் இல்லை. இப்போ சார் நான் அரணம் சொன்னால் அரணம் புறமா வர ஆகிடும். வட்டார வழக்கு வச்சே நான் திருப்பி பேசுகிறேன். வட்டார வழக்கு நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? ஒரு மண் சார்ந்த ஒரு படம் எடுத்திருக்காருல, நான் ஆள் வந்து எங்கே வேணாலும் பார்ப்பேன், நான் முத்து எங்கே வேணாலும் பார்ப்பேன். எனக்கு இந்த செகண்டில் படம் பார்க்க முடியும், வட்டார வழக்கு பார்க்க முடியுமா? அப்போ அதுக்குத்தான் நான் வாய்ப்பு கொடுக்கணும் சார். அப்புறம் அது தக்கன பிழைக்கும் தமிழ் சொல்லுது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அது பிழைக்கணும் இருந்தால் அதுக்கு ஸ்பேஸை கொடுக்கணும். அது தக்க வைக்கிறதுக்கான இடம் கொடுத்தா அது பிழைச்சிக்கும். ரீலீஸ் மூவியை பற்றி தப்பு சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் வந்து நாங்களே ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்தோம். இப்போ உள்ள மூவியில் வந்து கண்டென்ட் இல்லை, நல்ல கண்டென்ட் இருக்குது. இப்போவும் நான் பார்ப்போம், வாரணாயிரம் ஒரு படம் வந்துச்சு, 3 ஒரு படம் வந்துச்சு, நல்ல படம் வந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், வசந்த மாளிகையை கூட நாங்கள் பார்க்க தயார். அப்போ கண்டென்ட் இருந்துச்சா நாங்கள் பார்க்க தயார். கண்டென்ட் இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு தேட்டரில் வரணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட் சார். நல்ல வசந்த மாளிகைலாம் குறைய சொல்ல முடியாது, அதை பற்றி நான் பேசலை, கண்டென்ட் பற்றியே பேசலை. இங்கே கண்டென்ட் இல்லைன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன்றேன். இப்போ அந்த படம் கண்டென்ட் இருக்குன்னு எப்படி தெரியுமா சொன்னீங்க? பார்த்து அதை ரீச் பண்ணதுனால. இன்னொரு காமெடி சொல்லிட்டுங்களா, இதில் பல படம் அப்போ ஃப்ளாப் ஆனது. இப்போ வந்துட்டு இருக்கிற படம் பல படம் ஃப்ளாப் ஆனது. அப்போ அன்றைக்கி முத்து ஹிட் ஆளும் தான் ஹிட்டா மனசாட்சி படி நமக்கு தெரியும். எந்த படம் ஹிட்டு ஆரம்பத்தில் அன்றைக்கி வந்து ஹிட் ஆகலை, இன்றைக்கி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது இதில், சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே இப்போ 3 நல்லா இருக்குது, கண்டென்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் மண்டையில் போய் சேர்ந்தது பார்க்குறாங்க இல்லையா? இதுவும் போய் சேரட்டும், மண்டையில் ஏறட்டும், பார்க்கட்டும். கண்டென்ட் இருக்காதுன்னு அப்புறம் சொல்லிட்டோம். ஏன்னா 2021 நிரூபிச்சிருச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம என்ன பேசினாலும் ஜெயிச்ச முழுக்க புது டைரக்டர், எல்லா டேரக்டரும் புது டைரக்டர். அப்படியே லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ பாட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி இன்னொரு 30 டேரக்டர் இருக்கான்றேன் நான். அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன். பெரிய படம் என்ன ஜெயிச்சது? சின்ன படம் தான். நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. சின்ன படம் மட்டும் தான் மனிதன் பேசியிருக்கு. இந்த நேற்று கூட இன்றைக்கி கூட ஒரு பதிவு பார்த்தேன். லோகேஷ் கனகராஜன் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு, கேஸ் போட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ரத்தம் 2 லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்குது. அவரை கொஞ்சம் தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவர்கிட்ட போங்கன்னு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நிமிஷம், அப்போ பெரிய படம் வந்து இன்றைக்கி ஜெயிக்கவே இல்லை. எந்த படம் ஜெயிச்சது? எந்த படம் கண்டென்ட் கொடுத்தது? சின்ன படம் மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குது. தமிழ் மேலே ஆர்வலராக இந்த கேள்வியை நான் கேட்குறேன். சொல்லுங்கள் சார். இங்கிலீஷ் படத்தோட டைட்டில் வந்து விஜய் சார் வச்சுருக்காங்க. சரி, ஸோ இதை நீ எப்படி பார்க்க? முன்னணி ஒரு ஹீரோ, இந்த தமிழ்நாட்டோட முன்னணி ஒரு ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். ஏன்னா ஏற்றுக்க மாட்டேன். தமிழில் தான் சார் இருக்கு. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ அவன் தமிழில் போனால் வேறு, மலையாளி தமிழில் போனால், இல்லை மலையாளி வேறு லாங்குவேஜ் போனால், அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுகிறத பற்றி நினைக்கிறேன். தமிழில் தான் சார் வைக்கணும். சிம்பிளாக ஒன்று பண்ணாங்க, இது நாளைக்கு மாறிடும். வரி விலக்கு வேணுமா, வரி விலக்கு வேணுமான்னு வையினா எல்லா பேரும் தமிழ் வச்சிரும். தமிழில் வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்கள். தமிழில் தான் சார் வைக்கணும். வச்சுருக்கோம்ல தமிழையும். எவ்வளோ கௌதம் சார் எப்படி வைக்கிறாருங்க, செமையாக வைக்கிறாரில்ல தலைப்பு. என்ன கேட்சியா இல்லையான்னு தமிழில் மிரட்டுது. நல்லாவே இல்லை சார். தமிழில் வைக்கலாம் சார். நியாயம் சார், ரொம்ப சரி சார், ரொம்ப சரி, சத்தியமாக சார். ஏபிசியெல்லாம் இருந்தது சார், நல்லா இருந்தது. இப்போ ஃபார்மாலிட்டி தான் சார் இருக்குது. முன்னாடி அதுவும் இன்றைக்கி நீங்கள் புக் மை ஓப்பன் பண்ணுங்கள் சார். அரணம் வந்து காலைல தான் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லா டிக்கெட்டும் புக்கான். அரணெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார், இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி புக் பண்ணுவான் எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுடா புக் பண்ணுறான், புக் பண்ணுவானா? யதார்த்தம் தெரியும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 40 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஃபுல்லாகும்? ஒரு தேட்டரில் இல்லை. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா தேட்டர்லேயும் அந்த டிக்கெட் இல்லை. அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 10 சீட்டில் போட்டுட்டு 90 சீட்டுக்கு 200 ரூபா டிக்கெட்டு. உண்மையுமே நான் பார்த்தேன் சார், 190 ரூபா 73 பைசான்னு ஒன்று இருந்தது. ரைட்டு, இந்த படத்துக்கு 190 வருவானா தெரில. சத்தியமாக அருமையான கேள்வி சார். சார் சீரியஸாக இப்போ நமக்கு ஏபிசி இருந்ததே சார். 100 ரூபா இருக்கும், 100 ரூபாவில் போனால் இன்னொரு பாக்ஸாக வச்சுருப்பாங்க, 120 ரூபா இன்னும் கொடுப்பாங்க, 40 ரூபா 30 ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல. சத்தியமாக வரணும் சார். அது சரியான நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார். அது சரியான பாயிண்ட்டு சார். கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு அரசாங்கம் செய்தோ, தயாரிப்பாளர் அரசாங்கம் செய்தோ, இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ, இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு, பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக வைக்கணும். இதுக்காக ஒன்றும் எல்லாம் நாங்கள் 400 கோடி படம் பண்ணுறோம், நாங்கள் எப்படி 40 ரூபா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுங்க. ஏன்னா அது ஓகே, நீங்கள் 400 கோடி படத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் 40 ரூபா டிக்கெட்டு. ஏன்னா ஏழை வேலை பார்ப்பான், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், ஒரு மூட்டை தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை.
சரி அதை கூட விடுங்க. சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார். இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அதை செஞ்சால் பாமர மக்களும் தேட்டருக்குள்ளே வந்துடுவாங்க சார். இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாம்பு ஆக வேண்டியிருக்கு. இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோட் ஷூட்டாக போட்டு படம் பார்க்க போக முடியும்? பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம். இவங்க உட்காந்துட்டு கதவை சாத்தினாங்கன்னா எப்படி சார் வருவாங்க? உங்கள் படம் எத்தனை மாலில் ரிலீஸ் ஆகுது? தெரியல சார். அப்போ அந்த படத்துக்கு வேஷ்டி கட்டிட்டு மாலுக்குள்ளே போனால் கூட்டு போய் விடுவீங்களா? நான் என்ன கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். கண்டிப்பாக சண்டை போட்டு கூட்டு போவேன் சார். நான் நிற்கும்போது கூட்டுங்க சண்டை போடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டையாவது போடுவேன் சார். சண்டையாவது போடுவேன். வேட்டிக்கு ஏன் சம்மந்தம் சண்டை போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணா நான் விட்டுறேன் சார், பிரச்சனை இல்லை. என்னங்க இதுதாங்க கொடுமை. இப்போ எங்களுக்கே தெரியாது யார் தேட்டர் கொடுக்க போகிறான், எவன் கொடுக்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை, ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை, யார் கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என் படம் எதில் வருது நானே புக் பண்ணி ஷோ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. போட்டாங்களா? எத்தனை டைம் போட்டிருக்காங்க? 12 மணி. இப்படி தாங்க இருக்குது. பணம் போடுறது நம்ம, செலவு பண்ணுறது நம்ம, எல்லாம் கொடுக்குறது நம்ம. அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேவு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எனக்கே தெரியலங்க, பார்த்தாங்க முடிவு பண்ணணும். ஆமாங்க, அந்த பேசினாரில் ஒருத்தர், நான் பேசல, அருண்காந்த்னு ஒருத்தர் பேசி வைரலாக போயிட்டுருக்கேன். ரொம்ப அழகாக அவர் கேஸ் போட்டிருக்காரு நினைக்கிறேன் சம்திங். அதனால் அது பற்றி ரொம்ப டீலாக பேச முடியுமா தெரியல. ஏன் 2-3 பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. 2 கேள்வி கேட்டார். ஒன்று வந்து வாங்குற காசையும் ப்ரொடியூசருக்கு தர மாட்டேன்னு கேட்டார். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் 30 ரூபா வருது. 30 ரூபா தேட்டருக்காரங்களும் புக் மிஷோ எடுத்துக்கிறீங்க, யாரோட கண்டென்ட்டாக விற்கிறீங்கன்னு கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி இல்லை அது. 30 ரூபா படம் என்னோடது. நான் 5 கோடி ரூபா படத்தை 10 கோடி ரூபா படத்தை கொடுப்பேன். நீங்கள் 2 பேரும் 30 ரூபாய் பிரிச்சுக்கிறீங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே வரல. யோசிச்சு பாருங்கள் சார், ஒரு 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வந்தாலும் என்ன சார் ஆச்சு? திரும்பி பார்க்கும்போது ஒரு 20 லட்ச ரூபா வந்துடும் சார் அவருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி வச்சார், ஏன் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கீங்கன்னு கேட்டார். சரியான கேள்வி அது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. இந்த சட்டம் வாங்கணும்னா நான் 10 பிளாட்ஃபார்ம் வாங்குவேன். நான் நினச்ச சைட்டில் போய் எனக்கு எதில் விலை கம்மியாக இருக்கு வாங்கிப்பேன். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க ஒட்டுமொத்த டிக்கெட் வாங்குறதுன்னு கேட்டார். நல்ல கேள்வி. அதெல்லாம் நானும் அது முன் வைக்கிறேன். இப்போ 10 பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா 10 பேர் புக் பண்ணலாம்ல. இப்போ ஒருத்தன் 30 ரூபா சார்ஜ் போடுறான் சார், ஒருத்தன் 10 ரூபா போடுறான். மக்கள் அங்கே புக் பண்ணுவாங்கல்ல. அப்போ முடியாது. நீ டிக்கெட் புக் பண்ணுமா, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், டிக்கெட் புக் பண்ணுமா 30 ரூபா கொடுத்தா தான் வருவோம். கார்பரேட் சார், மேடையில் நான் பேசினது தான். பணக்காரர்கள் கைகள் போக போக பிரச்சனைகள் தான் சார். நம்ம டூரிங் டாக்ஸில் ஜாலியாக மண்ணை கூச்சி படம் பார்த்துட்டோம் சார். எங்கே சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் பேச மாட்டேன் என்ன சார் சொல்லுவாங்க. இப்போ என் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள். சரி சரி, இதே மாதிரி நான் கூப்பிட்டா போவேன் சார். நான் சொல்கிறேன், என் மெம்பர்ஷிப் இருக்கான்னு பார்ப்போம். என் மெம்பர்ஷிப் இருந்து இவர் பிரியும் போது எங்கள் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஆள் ரொம்ப பேசுகிறாருன்னு உள்ளே வந்தால் தான் நான் பேசுவேன். என் மெம்பர்ஷிப்பை தூக்க வாய்ப்பு. ஏன்னா இப்போ தான் சார் புக் பண்ணேன். நான் படம் இப்போ தானே பண்ணுறேன், இப்போ தான் புக் பண்ணியிருக்கேன். போனால் பேசுவேன் சார். போனால் கண்டிப்பாக பண்ணலாம் சார். கண்டிப்பாக பண்ணலாம். 100% இருக்கும். 100% இருக்குது சார். தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் திரையரங்கங்களுக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த இவங்கெல்லாம் இல்லாமல் எப்படி சார் நடக்குது? சரி, ஆமாம் சார். என்ன சார் பண்ணுறது? இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை சார். தயாரிப்பாளர் சங்கமே 4 இருக்குது சார். இதுதான் சார் பிரச்சனை. அங்கே 4 இருக்கு. நீங்கள் பாரதிராஜ் சார் கோச்சிட்டு அவரும் ஆரம்பிச்சிருக்காரு, டி ராஜேந்தர் தோத்துறான்னு அவரும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதா சார்? சாம்பரில் அங்கிட்ட ஒன்று இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இவங்களே ஒன்று இப்போ இதில் யார்கிட்ட போய் பேசுவோம்? இவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் சார். நான் சொல்கிற புரியுதா சார்? ஒன்றும் யூஸ் இல்லை சார். இன்னொரு விஷயம் தெரியுமா சார், அந்த சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு படம் பண்ணுறவங்களே கம்மி தான். அது ஒரு காமெடி. அதுக்கு தான் நடப்பு தயாரிப்பாளர்னு ஒரு குரூப் தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சங்கம் பதிவு பண்ணல அவரு. என்ன சார் சொல்றீங்க? பேர் மட்டும் வச்சிருக்காரா? ஆரம்பத்தில் அனௌன்ஸ்லாம் பண்ணாரா சார்? தகவல் மட்டும் கொடுத்தாரா? நான் சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரா? சொன்னார் சார். ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாரு. பேர் தான் வச்சாரு சார். அவர் பேர் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. சொன்னார். ஆமாம் சார். இவ்வளோதான் சார். அவ்வளோதான். இப்போ இவர் கேட்டார்ல, ஏன் சார் ஒன்றா சேர்ந்து போராடுற இடத்துல செத்ததுக்கே போக மாட்டான், ஃபங்க்ஷனுக்கு வர போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார்.
வரலாம்னு நினைச்சிருந்தா கண்டிப்பாக வரலாம் சார், அவருக்கெல்லாம் வரணும் சார். அவர் இல்லைன்னா இந்த நடிகர் சங்கமோ இல்லை இந்த கட்டமைப்போ இல்லை சார். ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்போட அவர் அரசியல் விட்டுருங்க, சினிமா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அவர். ஏன்னா நமக்கு தெரியும், சினிமா இருந்தவங்களுக்கு தெரியும், அவர் இருந்த வரைக்கும் எவ்வளோ ஒரு லீடர்ஷிப்போட கொண்டு போனாருன்னு தெரியும். கண்டிப்பாக அதுக்கான ஒரு மரியாதையை நம்ம வந்து செஞ்சுருக்கணும். பேர் வைக்கலாம்னு அதான் சொல்கிறேன்ல சார், நம்ம வந்து இருக்கும்போது திட்டிடுவோம் சார், செத்து 2 நாளைக்கு மாலை போடுவோம் சார், அடுத்து 3 நாள் இன்னொருத்தன் திட்டப்படுவோம். பாரதியார் காலத்துலேருந்து இதுதான் வழக்கம். பாரதியார் காலத்து இதான் வழக்கம். அவன் குடியாரண்டா குடிச்சிரு பாண்டிச்சேரி கடைகள் உளுந்து கிடக்கிறான்டான்ட்டு இங்கே திரும்பினா பாரதி இன்னைக்கு பாரதி கவிதை உலகின் நாயகன் அவன் சாப்பாடு வெள்ளாமல் செத்து போனான். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, சரிங்க. அதே கேப்டன் இதுக்கு தான் வந்து விஜய் போறாரு, செருப்பால் அடிச்சாங்க. செருப்பால் அடிக்கிறாங்க. அடுத்து அதான் சார் நானே சொல்லலான்னு வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அதுவும் வருந்தத்தக்கது தான் சார். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய நாகரிகம் இருக்குது பாருங்களேன், எந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் இருக்குது பாருங்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் போயிடுறாரு. அவர் என்னதான் விமர்சனத்தை உள்ளாகினாலும் எங்கே இருந்தாலும் பிடிச்சவர் வந்து அவர் ஒரு விஷயத்தை கரெக்டாக இருக்கார் சார், அதெல்லாம் மதிக்கணும் அந்த விஷயத்தில். ஆனால் தெருப்பு தூக்கி அடிச்சா என்ன பண்ணுறது? அஜித் கூட வர முடியலன்னு சொல்லி காலைல ஃபோன்ல பேசினார், லண்டன்ல இருந்தா எங்கே இருந்தார். இல்லை கண்டணும் சார், அது கண்டிப்பாக கண்டிக்கணும் சார். அது அவர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எல்லா சினிமா சார்ந்த விஷயங்களுக்கும் குறிப்பாக இது போன்ற விஜயானி எல்லா விஷயத்துக்கும் போய் நிற்கிற மனுஷன் சார் அந்த ஆள். இப்போ கூட தூத்துக்குடி யார் சார் போனால் இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஆள் மனுஷன் போயிட்டு எல்லாருக்கும் யாருக்கு கொடுக்கல சார். அங்கே ஒரு 1000 பேர் நல்லா இருந்தாங்க, ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்காரு. அது அவர் அரசியலுக்கே கூட வரட்டும் பரவாயில்ல, வந்து நல்லதானே செய்ய போகிறாரு, வந்து இறங்கி பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் வரவேற்பேன் சார், கண்டிப்பாக கண்டனம் சார். அது இப்போ என்ன தெரியுமா சார் ஆகும், இதை பார்த்து இவர் கேட்ட கேள்வி தான். அப்போ இன்னும் சூர்யா மாதிரி நீங்கள் வரலன்னு நீங்கள் இன்னும் வரவே மாட்டாங்க, என்னடா போனால் செருப்பால் அடிக்கிறாங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பான நமக்கு ஒரு நாகரிகம் இல்லைன்னு அர்த்தம் சார். அது ஊருக்கே தெரியுமா சார்? அவர் விட்டுருங்க சார், போண்டாமணிக்கு ஒன்றும் பண்ணல, நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவரையாவது வந்து பிரச்சனை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது அவருக்காது. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தினா அது என்னன்னு ஒரு பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் கூட நடித்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. என்ன சார் ஒரு 10,000 கொடுத்துக்கலாமா சார்? பாலா ஓடி போய் பண்ணுறாப்புல ஒரு தம்பி சார். அதாவது திருக்குறளை சொல்ல இனம் இனத்தார் காணப்படணும், அவ்வளோதான் சார், அவ்வளோதான். அதெல்லாம் கேளுங்க. சரி ஆமாம், படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க, கேட்குற காசு கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் தப்பாக பேசுறீங்க. அவங்க ஃபேமாக இருக்கனால தான் நீங்கள் தேடி போறீங்க. அப்புறம் ஏன் அது நல்ல கேள்வி சார், விளக்கம் கொடுத்தலாம். அது பண்ண தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம், இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு படத்துக்கு பிஆர் இருக்காங்களோ, இப்போ நம்ம போல சார், நம்ம உட்காந்து 300 பேருக்கு ஃபோன் பண்ணி அமலாசாஜிக்கெல்லாம் பேசிட்டு இருக்க முடியும் சார். நீங்கள் உங்களுக்கு தெரியும் படம் ஓடிட்டு இருக்கிறோம், எப்படி ஒரு படத்துக்கு இப்போ நம்ம படத்துக்கு எப்படி போன் நின்று தாங்கி பிடிச்சி கொண்டு போகிறாப்லையோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இருக்காங்க, அவங்க தான் வந்தாங்க. சார் உங்கள் படத்துக்கு நாங்கள் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் பண்ணி தரோம். சரி ஓகே ஏங்க, நல்ல விஷயம் தானேங்க. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா பாட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. ஆமாங்க உங்கள் பாட்டு நல்லா இருக்கு, ஹிட் ஆகிடும், ரைட்டு வாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது இந்த வடிவேல் கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுப்பானே, அப்படி கொடுத்தா அப்படி பதற வரல. அப்படி பதறனா என்னதுக்காரு? ஏன்னா எங்களுக்கு ஓவராலாக வந்தது சார், நான் அது மட்டும் தான் சொன்னேன், 1 கோடி மட்டும் தான் சொன்னேன், ரீல்ஸ் மட்டும். ஓவராலாக 5 கோடி வந்தது சார் ஓவரால் ப்ரொமோஷன். இன்ஸ்டா ரீல்ஸு, ஃபேஸ்புக் யூடியூப்க்கு ரீல்ஸுக்கு செப்பரேட் ப்ரொமோஷனு, அது தனி. போஸ்ட்லாம் போடுறோம் இல்லையா, அது தனி. அப்புறம் வால் போஸ்டரு, கட் அவுட்ஸு, பேனரு, இன்னும் டிஜிட்டல் மீடியா எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா படம் 1.5 கோடி ரூபா. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, பஸ்ஸு டிக்கெட் 5 ரூபா, பூ 30 ரூபாடா, அந்த மாதிரி படமே 1.5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா ப்ரொமோஷன் சார். 300 கோடி படத்துக்கு இது பண்ணலாம். நான் எப்படி சார் பண்ணுவேன்? நான் கேட்பனே மாட்டேண்ணா. வெறும் 10 பேர் இப்போ நான் ரீல்ஸ் கொடுத்துருந்தேன்னா 25 லட்ச ரூபா கொடுங்கண்ணா. எப்படி சார் கொடுக்கணும்? அப்போ நான் திட்டு தான் சார் செய்வேன், கோவம் சார். இப்போ பொங்கல் வருது சார், பஸ்ஸு டிக்கெட் போவீங்க 300 ரூபா போகிற பஸ்ஸு 4000 ரூபா சொல்லுவான். நம்ம என்ன கேட்போம்? ஏன்டா கொள்ள அடிக்கிறீங்க, அறிவில்லாடா, நியாயமாடா, அதெல்லாம் திட்டுவீங்களா சார்? நானும் அப்படி தான் சார் திட்டினேன். நல்ல சார், ஓகேவா சார்?